மக்களே, ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு பிசினஸ் நம்ம எப்படி பண்றது என்பதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 4 டிப்ஸை நச்சுன்னு நான் தர போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்தியாவில் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யற தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நீங்க முதல்ல இப்பதான் தொழிலை தொடங்க போறீங்க, அதுலயும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்ய போறீங்கன்னாக்கா நம்மளுடைய அரசாங்கம் இந்த மாதிரி தொழில்களை ஊக்குவிப்பதற்காக நிறைய திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்யற தொழிலுக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அதோட நீங்க சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அதோட கொஞ்சம் நடுத்தரமான பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, இல்ல ஹை லெவல்ல பிசினஸ் மேனா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதோட நீங்க இந்தியாவில இருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணீங்கன்னாக்கா அதிக லாபமா கிடைக்கும் சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஜவுளி. சர்வதேச அளவில் ஜவுளி பொருட்களுக்கு இந்தியாவில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. எதனாலனாக்கா இந்தியா முழுவதுமே நூல் உற்பத்தி, அதோட ஆடைகள் உற்பத்தின்னு நல்ல ஒரு ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதி வருமானத்துல ஜவுளிக்கு மட்டும் 12% நல்ல வருமானம் கிடைக்குது. அதனால இந்தியாவில் ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல நல்ல ஒரு லாபம் இருக்கு. செகண்ட் ஒன் தங்க நகைகள். இந்தியாவில் நகைகளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யறதுலயும் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு. அதோட காப்பர் ஆல்சோ இந்த மாதிரியான உலோக பொருட்களை இந்தியாவில இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட சந்தைகளுக்கு இந்திய நகைகளை ஏற்றுமதி செய்கிறது. மூன்றாவது ஒன்று மருந்து பொருட்கள். மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவுல நல்ல போட்டிகள் இருக்கும். மருந்துகள் மட்டும் இல்லாம வென்டிலேட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களுமே ரொம்ப டிமாண்ட்ல இருக்குது. ஸோ அதனால இந்தியாவில இருந்து நீங்க மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஃபோர்த் ஒன்று வேளாண் பொருட்கள், அதாவது விவசாய பொருட்கள். விவசாயத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, ஸோ இது எல்லாமே வேளாண் பொருட்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேளாண் பொருட்களுக்கு உலகம் முழுக்க நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்தியாவில இருந்து அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் உள்ளது. சரி, ஓகே, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறக்குமதி ஏற்றுமதி தொழிலை தொடங்குவதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இறக்குமதி ஏற்றுமதி வணிக திட்டம். முதல்ல எப்பொழுதுமே ஒரு வணிக திட்டத்தை உருவாக்க வேண்டும். வணிகத்தின் அடுத்த படிகளை நெறிப்படுத்த இது உதவும். தயாரிப்புகள், செலவுகள், முதலீடு, சப்ளையர்கள், உரிமங்கள் மற்றும் பதிவு செயல்முறைகள் போன்றவற்றை பற்றிய விரிவான திட்டத்தை உருவாக்க வேண்டும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒரு சிக்கலான மற்றும் நீண்ட செயல்முறையாகும். சிக்கலான சூழ்நிலைகள்ல வணிகத்தின் திட்டம் அவசியம். இரண்டாவது ஒன்று பதிவு விளம்பர IEC குறியீடு. வணிக திட்டத்தை உருவாக்கிய பிறகு உங்கள் வணிகத்தை பதிவு செய்து IEC, அதாச்சு இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு, இங்கிலீஷில் சொல்லணும்னாக்கா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், உங்கள் வணிகத்தின் பேன் கார்டில் பதிவு செய்ய வேண்டும். வணிகத்திற்கான பேன் எண்ணை பெற்றவுடன் வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே நடப்பு கணக்கை திறக்க முடியும். IEC, அதாச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னாக்கா தனிப்பட்ட பேன் கார்டு, விண்ணப்பதாரரின் புகைப்படம், வணிக கணக்கின் ரத்து செய்யப்பட்ட காசோலையின் நகல். தேர்ட் ஒன் என்னன்னாக்கா RCMC பெறணும். RCMC என்பது என்னன்னாக்கா ஒரு பதிவு மற்றும் உறுப்பினர் சான்று. அங்கீகரிக்கப்பட்ட இறக்குமதி ஏற்றுமதி வணிகத்தை அமைக்க இது தேவை. ஏற்றுமதி ஊக்குவிக்க கவுன்சில் RMCக்கு வழங்குகிறது. ஒரு பர்சன் இறக்குமதி ஏற்றுமதி செய்ய இந்த ஒரு ஆவணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயாரிப்புகளை தேர்ந்தெடுத்து விலை நிர்ணயம் செய்யுங்கள். பதிவு மற்றும் சான்றிதழ்களை பெற்ற பிறகு நீங்கள் ஏற்றுமதி செய்ய விரும்பும் தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். அதிக சந்தை தேவை உள்ள பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். தயாரிப்புகளை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் பொருட்களின் விலையை நிர்ணயிக்க வேண்டும். வணிகத்தின் லாபத்தை நிர்ணயிக்கும் விலை நிர்ணயம் இன்றியமையாதது. சரி, ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஏற்றுமதி செய்யறதுக்கான சில பொருட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க தமிழ்நாட்டில இருந்து பொருட்களை வாங்கி அதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஓகே, நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யற தொழிலை தொடங்குவதற்கு சில பாயிண்ட்களை நான் எடுத்து கொடுத்தேன். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.